புதிய வீடு, புதிய வாழ்க்கை. ஆனா, முதல் இரவே தானாக திறக்கும் அலமாரி. இருளில் நகரும் ஒரு பொம்மை. அந்த வீட்டில் அவர்கள் மட்டும்தானா? அல்லது இன்னொருவர் காத்திருக்கிறாரா? அந்த இரவில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் என்ன? இதைத்தான் இந்த கதையில் பார்க்கப் போகிறோம். என்னங்க, எவ்வளவு நாள் இந்த வீட்டில தான் இப்படி கஷ்டப்படணும்? மழை வந்தா உடனே வீடு முழுக்க ஒழுகுது. எங்க பார்த்தாலும் தண்ணி தான். ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தையும் இப்படி கஷ்டப்படுதுப்பா. நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போலாம்ங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நான் இப்போ பக்கத்து தெருவுல போய் ஏதனா வீடு இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். அந்த யோசனையில்தான் நானும் இருக்கன்மா. நீ சொல்றது சரிதான். இப்படி தினமும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாதுமா. சரி, நீ போய் கேட்டுட்டு வா. நானும் இங்க இருந்து விசாரிக்கிறேன் எத்தனை வீடு காலியா இருக்குன்னு. எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு நல்ல வீடு பார்த்து மாறலாம். நீ கவலைப்படாதேம்மா. கவிதா பக்கத்து ஊர்ல போய் எதனா வீடு காலியா இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா. வீடு வீடாக சென்று கேட்டா. யாராவது நல்ல வீடு சொல்றாங்களா?ன்னு நம்பிக்கையோட தேட ஆரம்பிச்சா. ஆமா, இங்க ஏதாவது வீடு கம்மி வாடகைக்கு கிடைக்குமா? காலியா இருக்கிற வீடு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அம்மா. நாங்க ரொம்ப அவசரமா வீடு தேடுறோம். கந்தன் வீதியில கம்மி வாடகைக்கு ஒரு வீடு இருக்குமா? நீ அங்க போய் பாரு. நல்லா இருக்கும் வீடு. அந்த ஏரியால இருக்கிறவங்களும் நல்ல மரியாதையா இருப்பாங்கம்மா. அங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாது. மழை வந்தாலும் ஒழுகாது. சுத்தமா அமைதியா இருக்கும் இடம்மா. நீ இப்போவே போய் பார்த்துட்டு வா. பிடிச்சிருந்தா உடனே அட்வான்ஸ் போட்டு முடிச்சுக்கோமா. இப்போ நல்ல வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நன்றிம்மா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன்மா. அந்த பாட்டி சொன்ன வீடு பார்க்க அவளோட கணவரோட சேர்ந்து போனாங்க. கந்தன் வீதியில இருக்கிற அந்த வீடு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சுத்தமா, அமைதியா இருந்தது. பார்த்த உடனே மனசுக்கு நிம்மதி வந்த மாதிரி இருந்தது. எங்க இந்த வீடு நல்லா இருக்கு, இங்க வந்துரலாம். ஒழுகுற மாதிரி கூட தெரியல. ரொம்ப சுத்தமா இருக்கு. நம்ம அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் பத்திரமா இங்க எடுத்துன்னு வரணும். கபோர்ட்ல பழைய பொருளும் இருக்கு. எதுவும் உடைஞ்சிடாம கவனமா எடுத்துவங்க. நீங்க பத்திரமா நிதானமா ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இது நல்லா ஆரம்பமா இருக்கும். சரிம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்மா. நீ கவலைப்படாத. நிதானமா ஒன்னும் உடஞ்சிடாம எடுத்துட்டு வர்றேன்மா. அந்த வீட்டுல எப்படியோ வந்து குடியிருந்துட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா, அதுதான் இந்த கதையோட ஆரம்பமே. இனிமேதான் கதையோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆரம்பிக்க போகுது. என்ன நடக்கப் போகுதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அங்க வந்த முதல் நாளே செம்ம மழை கொட்ட ஆரம்பிச்சது. வானமே உடைந்து விழுற மாதிரி மின்னலும் இடியும் சேர்ந்து கொட்டுது. எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நேரம். வீடு முழுக்க அமைதி. கடிகார சத்தம் மட்டும் டிக் டிக் டிக். அந்த நேரத்துல திடீர்னு ஹா 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 ஒரு சிரிப்பு சத்தம். அது சாதாரண சிரிப்பு இல்ல. பயம் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சிரிப்பு சத்தம் எங்கிருந்து வருது? அத தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அம்மா மெதுவா எழுந்தாங்க. ஒவ்வொரு அடியும் மெதுவா. மனசு மட்டும் வேகமா துடிச்சது. ரூமுக்குள்ள நுழைந்தாங்க. சுற்றி பார்த்தாங்க. அப்போதுதான் கபடு கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி. காற்றே இல்ல. ஆனா அது லேசா அசைந்தது. கபடுக்கு கீழ ஒரு சின்ன பொம்மை. அது சிரிச்சது. அந்த சிரிப்பு இப்போ தெளிவா கேக்குது. அம்மா பயந்து பார்த்த உடனே அங்கிருந்து ஓடி வந்து படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சிரிப்பு இன்னும் நின்றிருக்கல. காலையானதும் நேத்து இரவு நடந்த எல்லாத்தையும் அவங்க மனசுல இருந்த பயத்தோட கணவர்கிட்டயும் மகள்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ராத்திரி 2 மணிக்கே சிரிப்பு கேட்டுச்சு. நான் ரூமுக்கு போனேன். கப்ரட் கதவு திறந்திருந்தது. அதுக்கு கீழ ஒரு பொம்மை. அது சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்க குரல் நடுங்குது. கண்கள் இன்னும் பயத்திலிருந்து வெளியே வரல. மகள் சும்மா நின்னு பார்த்தா. கணவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார். வீட்டுக்குள்ள அமைதி இருந்தாலும் நேத்து இரவோட நிழல் இன்னும் போகவில்லை. என்னம்மா சொல்றே? எங்களுக்கு எதுவுமே கேட்கலையே. நாங்க நல்லா தூங்கிட்டே இருந்தோம். நீ பயந்துட்டு கனவுல ஏதாவது பார்த்தியா? இல்ல சத்தம் வேற ஏதாவது இருக்குமோ? அவசரமா முடிவு பண்ணாதேம்மா. நாம முதல்ல நிதானமா பார்த்துக்கலாம். சரி,
இன்னைக்கு நைட் நாம முழிச்சியா இருக்கலாம். 2 மணிக்கே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி அமைதியா கவனிக்கலாம். என்ன சத்தம் வருது? எங்கிருந்து வருது? நாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயம் வந்தா ஓடாம இந்த தடவை நாம எதிர்கொள்ளலாம். நான் சொல்றத நீங்க நம்பலையா? நான் பொய்யா சொல்ல மாட்டேன். நேத்து நான் கேட்டது உண்மைதான். சரி, இன்னைக்கு இரவு நீங்களே இருந்து பாருங்க. அப்போதான் புரியும். அது சும்மா இல்ல, ஏதோ இருக்குது. அந்த இரவு வந்துச்சு. அவங்க 3 பேரும் விழித்திருந்தாங்க. கடிகாரம் மெதுவா நகருது. 2 மணி 6 நிமிடம். 2 மணி 7 நிமிடம். அதே நேரம். அந்த சத்தம். ஹா ஹா ஹா. ஆனா இந்த முறை கபட் கதவு மெதுவா திறந்தது. அந்த பொம்மை சும்மா கிடக்கல. அது மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அவங்க படுத்திருந்த இடத்துக்கே ஒவ்வொரு அடியும் டக் டக் என்று சத்தம். அம்மா கத்த முடியல. அப்பா அதிர்ச்சியோட பார்த்தார். பொம்மை வந்து அவர்களோட படுக்கையின் அருகே நின்றது. மறுபடியும் ஹா 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 ஹா. அந்த சிரிப்பு. இதுல ஏதோ பேய் இருக்கு என்ன 3 பேருக்கும் ஒரே நேரத்துல தோணுச்சு. பயம் இப்ப உண்மையா மாறிச்சு. அந்த நேரத்துல அவங்களோட பொண்ணு திடீர்னு எழுந்தா பயம் கோபமா மாறிச்சு. அவள் ஓடி போய் அந்த பொம்மைய எடுத்துட்டு தரையில போட்டுட்டு உடைச்சிட்டா. ஒரு பெரிய உடைஞ்ச சத்தம். அதுக்கப்புறம் அமைதி. இப்போ நம்புறீங்களா? அதுல ஏதோ பேய் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும். சரிம்மா, நீ கோவிலுக்கு போயிட்டு வா. மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும். நான் பக்கத்துல போய் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரு இருந்தாங்கன்னு விசாரிச்சிட்டு வர்றேன். ஏதாவது உண்மை இருக்குன்னா தெரிஞ்சிக்கணும். பயம்னு விட்டுட முடியாது. சாமி, என்ன நடக்குதுன்னே புரியல. நாங்க இந்த வீட்டுக்கு நிம்மதிக்காகத்தான் வந்தோம். ஆனா முதல் நாளிலிருந்தே பயம் தொரத்திக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது சாமி. என் குழந்தைய காப்பாத்துங்க. அந்த வீட்டுல ஏதோ தவறா இருக்குன்னு தோணுது. அது என்னமோ தெரியல. எங்களுக்கு தைரியம் கொடுங்க சாமி. உண்மை தெரிஞ்சிக்க வழிகாட்டுங்க. ஐயா, நாங்க அந்த 7வது நம்பர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அந்த வீட்டுல முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்ததா ஐயா? யாருக்காவது ஏதாவது சம்பவம் நடந்ததா? அத பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? நாங்க கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும். எனக்கு என்ன சம்பவம்லாம் தெரியாதுப்பா. ஆனா அந்த வீட்டுக்கு யாரு குடி வந்தாலும் 1 மாசத்துக்குள்ளேயே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா யாருக்கும் சரியா சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா நீண்ட நாள் யாரும் தங்கியதே இல்லப்பா. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்படியா ஐயா? சரி, உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நாங்க கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும்னு தான் கேட்டோம். நீங்க சொன்னது உதவியா இருக்கு. பாரு, இது பேய் எதுவுமே இல்ல. நான் அந்த பொம்மைய திறந்து பார்த்தேன். பேட்டரி லூஸா இருந்துச்சு. வயர் சரியா டஸ் ஆகாம இருந்தது. நைட்ல டெம்பரேச்சர் குறையும் போது மெட்டல் எக்ஸ்பாண்ட் ஸ்லாஷ் கான்ட்ராக்ட் ஆகுது. அந்த நேரம் வயர் டச் ஆகி சர்க்கிட் க்ளோஸ் ஆகுது. அதான் அந்த சிரிப்பு சவுண்ட் வந்துச்சு. நாம பயந்ததால அது நகர்ந்த மாதிரி தோணுச்சு. உண்மையில எதுவும் அமானுஷ்யம் இல்ல. நம்ம பயம்தான் பெரிய பேய். அந்த வீட்டில் அந்த இரவு ஒரு உண்மை மட்டும் வெளிவந்தது. புரியாத சத்தம். பேய் இல்லை. பயம்தான். மனசு நம்பினதை கண் பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா அறிவு வந்த இடத்தில் பயம் நிற்காது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. புரியாத ஒரு சத்தம் அல்லது சம்பவம் நடந்தாலே அதை அமானுஷ்யம்னு நினைக்கக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய மனசே பயத்தை உருவாக்கி அதை பெரிதாக்கி காட்டும். சிறிய காரணம் கூட நம் கற்பனை காரணமாக பெரிய பிரச்சனையாக தோன்றும். பயம் வந்தால் உடனே ஓடாமல் நிதானமாக யோசித்து காரணத்தை தேட வேண்டும். அறிவும் தைரியமும் இருந்தால் எந்த மர்மமும் நீண்ட நேரம் மர்மமாக இருக்காது. உண்மையை அறிய முயற்சித்தால் பயம் தானாக மறைந்துவிடும். பயம் மனசில் உருவாகும், உண்மை அறிவில் வெளிவரும். இது போன்ற சுவாரஸ்யமான மர்மக் கதைகள், த்ரில்லான சம்பவங்கள் மற்றும் நல்ல ஒழுக்கப் பாடங்களுடன் வரும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.